நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் கட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி எப்போதும் பகல் டயத்தில் மீன் வெட்டுவோம், இன்றைக்கி நைட் டயத்தில் மீன் வெட்டுறோம். அங்கே பாருங்கள் என்ன மீன் வெட்ட போகிறோம் அப்படின்னா உழுவை, நல்ல தண்ணி உழுவை. இங்கே பாருங்கள் மீனை பாருங்கள், க்ளோஸராக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல தண்ணி உழுவு மீன் இதான் நம்ம வெட்ட போகிறோம் இன்றைக்கி. இங்கே பாருங்கள் எத்தனை மீன் இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம வந்து வீட்டுக்கு கறிக்கு எடுக்க போகிறோம், அதனால் இதை வெட்ட போகிறோம். இது வந்து முள் இருக்காது, நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மீன், அதனால் இது சூஸ் பண்ணியிருக்கோம். வெட்டிடுவோம். வெட்டதை பாருங்கள். முதல்ல மேலே உள்ள முள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். எல்லாம் அதே ப்ராசஸ் தான். சைடில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அப்படி நம்ம முதல்ல இப்போ கிளியராக வச்சுக்கிறோம். இந்த மீன் வந்து கொஞ்சம் பிளக்குன்னு தான் தெரியும். இது இப்போ பிடிச்ச மீன். இந்த மீன் வந்து கொலான்னு தெரியும், பொரிக்கும் போது விரப்பாயிரும் இந்த மீன். முதல்ல முள் எல்லாத்தையும் தட்டி விட்டுக்க வேண்டியதான். எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு நம்ம மொத்தமாக செல்லை சுரண்டிட வேண்டியதான். எல்லா மீன்லையுமே ப்ராசஸ் இதுதான். இப்படி தான் நம்ம சைடில் எல்லாத்தையும் வெட்டணும். முதல்ல வெட்டிட்டு செல்லில் எல்லாத்தையும் சுரண்டிட்டு நீட்டாக கழுவிட வேண்டேன். ஏன்னா அந்த மீனை வந்து நான் அதிகபட்சம் மண்டை எடுக்க மாட்டேன், நமக்கு சத பகுதி மட்டும்தான் தேவை. உங்களுக்கு மண்டையை வச்சு வெட்டுறது எப்படின்னு காட்டுறேன், மண்டை இல்லாமல் வெட்டுறதையும் பார்த்துருங்க. மீன் சைடு எல்லாத்தையும் வெட்டிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம மீன் சைடெலாம் வெட்டிட்டோம். இப்போ செல்லு சுரண்டிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், ஈஸியாக வளர்ந்துடும். இந்த கத்தி வச்சு பண்ணாலே போதும், வேறு எதையும் போட்டுறாங்க. டப்புன்னு மீன் அப்படியே உலண்டு வந்த மாதிரி வந்துடும். எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. எந்த மீனாக இருந்தாலும் சரி தண்ணிக்குள்ளே லேசாக ஊற வச்சு நீங்கள் செல்லு எடுத்திங்கனாலே அழகாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக வரும். கண்ணாடி மாதிரி தான் இருக்குது செல்லு, அவ்வளோ ஒன்றும் இதாக இல்லை. ஆனால் திங்கிறதுக்கு அற்புதமாக இருக்கும் நண்பா அந்த மீன். எனக்கு நல்ல தண்ணி மீனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் இது தான். ஜிலேபி கெண்டையை விட நீங்கள் எல்லா பக்கமும் சுற்றி சுரண்டிடுங்க. ஒன்று ரெண்டு செல்லு தெரியும். செல்லு எப்படி சுரண்டிடுறது அப்படி இருக்குங்களா. இது செல்லு உள்ள மீன், இது செல்லு சுரண்ட மீன். இந்த ஒரு மீனை பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா, இந்த பக்கம் ஜெல் எடுத்துட்டோமோ, இந்த பக்கம் ஜெல் எடுத்துட்டோமோ, இந்த பக்கம் ஜெல் எடுக்கல. இந்த மீன் ஜெல் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நைட்டு 4 ராவு தான் முடிஞ்சுது. இப்போ இதே மாதிரி இந்த மீன்கள் அவ்வளோத்தையும் செல்லை எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ தொடர்ந்து பார்த்துக்கிருந்தாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். வெட்டுறதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த ஒரு பார்த்திங்கன்னா மண்டை இந்த பொசிஷனில் கொடுத்து வெட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். கத்திரிக்கெலாம் அழகாக வெட்டுப்படும். இதை இப்படி கட் பண்ணி விடணும். சரிங்களா, ஒரு சைடு எடுத்துட்டோமா, இதே மாதிரி அடுத்த சைடில் இருந்து எடுத்துக்கணும். நெட்டி, இந்த நெட்டியில் இப்படி உள்ளே விட்டு இப்படி கட் பண்ணிடணும். அதை கட் பண்ணிட்டோமா, இப்போ இந்த இடத்த இப்படி ஒரு வெட்டு வந்துட்டு தனியாக இந்த இடத்த ஒரு வெட்டு வெட்டிட்டீங்க அப்படின்னா இது தனியாக விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல கத்திரி இப்படி இப்படி உள்ளே கொடுத்து இப்படி இழுத்தீங்க அப்படின்னா மொத்த குடலும் வெளியே வந்துடும். நட்டு பார்த்தீங்களா. இதை வெட்டின பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி ரெண்டை வாங்குறோம்னா நீங்கள் இப்படி வந்துடணும். இப்படி வகர்ந்து எடுத்துகிட்டு டஸ்ட்டு இந்த முட்டையோடு இருக்கணும், செனையோடு இருக்கணும். அதான் இது செனை எடுத்துங்களா, மஞ்சள் கலரில். நமக்கு இது வேண்டாம், செனை நல்லா தான் இருக்கும், அதனால் நமக்கு வேண்டாம். அதனால் நம்ம இப்படி தட்டி விட்டாலும் போயிடும். சரிங்களா, அவ்வளோதான். நீட்டாக க்ளீன் ஆகிட்டா. இப்போ அடுத்து ஒன்று கட் பண்ணி காட்டுற மாதிரி கரெக்டில் இந்த நெட்டியில் போட்டு இது ஒரு கட்டு, அதே போல் எதிர் சைடில் ஒரு கட்டு. நீங்கள் மண்டை வேண்டாம்னு மண்டையை வெட்டி தூர போட்டுருங்க.
இந்த மீன் அவ்வளோ ஹார்டெல்லாம் இருக்காது, நைஸாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு முதற்கொண்டு கொடுக்கலாம், முள் இருக்காது. இது உள்ளே கொடுத்து இது எடுத்திங்கன்னா வந்துடும். அது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கொடுத்து ஒரு வெட்டி, அவ்வளோதான். அது பாருங்க க்ளீன் ஆகிட்டா. உங்களுக்கு அதிகமாக மீனை வெட்டி காட்ட வேண்டாம், ஒரு 2 மீன் வெட்டி காட்டினாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 2 மீனை வெட்டி காட்டுறேன். பார்த்தீங்களா, அதான் வெட்டிட்டோம், உள்ளே எல்லாத்தையுமே எடுத்தோம். நீட் ஆகிட்டுங்களா, தண்ணியில் ஒரு அலை சலசிடும். கழுவிட்டோம் பார்த்தீங்களா. ஒரு அலை சலசி. நல்ல தண்ணி மீன் வந்து கொஞ்சம் செடி வாடை அடிக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ காட்டுறேன், அதுக்கும் ஒரு மெத்தட் காட்டுறேன். அப்படி நல்லா இருக்கிற டஸ்ட்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு உப்பு கொஞ்சம் பாருங்க, ஒரு கை உப்பு மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன்னா நல்லா வரைச்சிங்கன்னா மீனில் உப்பும் பிடிச்சிரும், உங்களுக்கு செடி வாடையும் அதிகமாக அடிக்காது. உப்பு தண்ணி மீன் சாப்பிடுவீங்களா, அதே மாதிரியே வந்துடும். இது உப்பு வரைச்சிட்டோமா, நல்லா வரைச்சிக்கணும். நல்லா வரைச்சிட்டோம். இந்த தண்ணி ஊற்றிட வேண்டியதான். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா உள்ள குடல் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துட்ருங்க. மீன் அப்படியே பூ மாதிரி இருக்கும், பொரிச்ச உடனே சூப்பராக இருக்கும். மீன் எப்படி இருக்குங்க? இந்த மீன் கொஞ்சம் கொலன்னு தெரியும், பொரிச்ச உடனே வெறப்பாயிரும் மீன். சதையும் சூப்பராக இருக்கும். நல்ல தண்ணி மீனுக்கு இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் கொடுப்பேன். நல்லா நீட்டாக அப்படி கழுவிக்கங்க. கழுவிட்டோம். உப்பு போட்டு நம்ம நல்லா அலசிட்டோம். தண்ணி என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாங்கு ஃபுல்லாகவே வந்துடும். முதல்ல நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் மீனை பாருங்கள் எப்படி இருக்கும், சரிங்களா? இவ்வளோ தான் மீன் கழுவுறது. நம்ம வந்து இந்த மீன் கழுவுறதை காட்டிட்டோம். இது வந்து உழுவை, நல்ல தண்ணி உழுவை மீன், நல்ல தண்ணி மீன். இது நம்ம வந்து வெட்டாத ரகங்கள் எல்லாத்தையுமே வெட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம். வீட்டுகளில் நம்ம லேடிஸ் எப்படி வெட்டுவாங்க அப்படிங்கிறக்காக நம்ம வீடியோ பதிஞ்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நம்ம நிறைய போட்டிருக்கோம், அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. பாய்.